ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதலில் எந்த கிரகத்தினுடைய தசா காலம் ஆரம்பமாகும்? இப்ப முதல்ல அஸ்வினி நட்சத்திரம் எடுத்துக்கலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறந்தவாளுக்கு பார்த்தீங்கன்னா, கேது தசா பேலன்ஸ் வரும். இதுல ஒரு ராசிக்கு அஸ்வினி, பரணி, கார்த்திகை இருக்கு இல்லையா? இந்த அஸ்வினி நட்சத்திரத்திற்கு கேது தசா ஆரம்பம் வந்தா, அடுத்தது பரணிக்கு சுக்கிரன் வரும். அடுத்தது கிருத்திகாக்கு பார்த்தீங்கன்னா, சூரியன் வரும். ஸோ நம்ம ஆ நட்சத்திர ஆரம்பமே அஸ்வினி தான் ஃபர்ஸ்ட்டு. ஸோ கேது தசா தான். அஸ்வினிக்கும் கேது தசா வரும். அதே மாரி மகத்துக்கும் அதே மாரி தான் வரும். ஸோ இப்போ ஜென்ரலி இப்போ நம்ம அஸ்வினிய பத்தி எடுத்துக்கிறோம் அப்படிங்கும்போது, கேது தசாவினுடைய ஆரம்பம். இப்ப அஸ்வினிக்கு 4 பாதம் இருக்கு. 1, 2, 3, 4 சொல்றோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட்டு பாதத்துல பொறந்தவாளுக்கு கேது தசாவினுடைய மொத்த டென்யூர் 7 இயர்ஸு. ஸோ இப்போ நீங்க ஃபர்ஸ்ட்டு பாதம் இருக்கிறவாளுக்கு மோஸ்ட்லி 6 இயர்ஸ் அண்ட் ஆட் வரும். அது நம்ம என்ன டைம் பொறக்குறோம், அன்னைக்கு எப்படி என்ன டைம்ல சூரியன் உதயம் ஆறுது அப்படிங்கிறத வச்சு தான் அந்த தசா பேலன்ஸை கால்குலேட் பண்றா. ஸோ இந்த கேது தசா இப்ப நீங்க 2ஆம் பாதம் அப்படிங்கும் பொழுது அதை விட 7 வருஷத்துல நம்ம ஒரு 6 வருஷம் 7 மாசம் இத்தனை நாட்கள் அப்படிங்கிறது வரும். அடுத்தது அந்த 2வது பாதம்ங்கும் போது அதை விட குறையும். 3வது பாதம்ங்கிறது அதை விட இன்னும் குறையும். 4வது பாதத்துக்கு சில பேருக்கு அந்த பிறந்த டைம் அவங்க அந்த அஸ்வினி நட்சத்திரம் முடியிற டைமுக்கும் அடுத்தது பரணி பிறக்கிற டைம்லயும் இது நட்சத்திர சந்தின்னு சொல்லுவோம். அப்போ அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா 0 இயர்ஸ் இருக்கும். 7 வருஷம். அஸ்வினிக்கு கேது தசா 7 வருஷம் அப்படிங்கும் பொழுது நீ 4வது பாதத்துல பிறக்கிறச்சே 0 இயர்ஸ் 0 மந்த்ஸ் அண்ட் 20 டேஸ்ன்னு கூட வரலாம். இட் டிபெண்ட்ஸ் நீங்க என்ன டைம் பிறக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரம்ப தசா காலம்ங்கிறது கேது. அப்புறம் வரும் கேது 7 வருஷம் அப்படின்னா அதுல என்ன பேலன்ஸ் போக நமக்கு சுக்கிர தசா 20 இயர்ஸு, அதுக்கப்புறம் சூரிய தசா, சந்திர தசா, செவ்வாய் தசா லைனா அந்த மாதிரி வரும். ஸோ அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரம்ப தசா காலம்ங்கிறது கேது மகாதசா. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.